ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெசிஷ்னல்னா என்ன, எக்ஸ்ட்ரீம்னா என்னன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது டெசிஷ்னல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு நார்மலாக அதே போல் மிட்டிகேஷனுக்கு என்ன பண்ணீங்களோ அதே போல் தான் நம்ம வந்து ஹை டு லோ அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு இந்த 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 0.5 லெவலிங் இருக்கும் இல்லையா, 0.5க்கு மேலே இருக்கிறதுலாம் நம்ம சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறீங்க இல்லைங்களா, இது வந்து டெசிஷ்னல். ஓகே, இந்த டெசிஷ்னலில் மார்க்கெட்டோடைய பவர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆஸ் யூஷுவலாக நார்மலாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப பெருசாக இம்பேக்ட் இருக்காது. அதே போல் அடுத்த டெசிஷ்னலாக இருக்கட்டும், அங்கேயுமே நம்மளுக்கு மார்க்கெட்டோடைய பவரானது ஓரளவுக்கு லோவாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரீமில் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல உங்களுடைய கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரி ஆனது மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ஜோனில் மட்டும். அந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்போ அதே ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் ஒர்க் ஆகாத இடம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோன்லேருந்து மார்க்கெட்டை வந்து திரும்ப நான் பொசிஷன்லாம் பார்க்கலாமா? இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹையையும் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோன்னு பார்த்தீங்கன்னா இதை மார்க் பண்ண முடியும், இதை வந்து மார்க் பண்ண முடியாது. ஓகே, நான் இதை வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி போனால் மட்டும்தான் எனக்கு இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அது இல்லாமல் ஒரு அப் ட்ரெண்ட் கான்செப்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே சேஞ்ச் ஆகலை. அப்படி சேஞ்ச் ஆகாத பட்சத்தில் இந்த இடத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் சொல்லுவோமா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் நல்ல ஃபுல் ப்ரெஷரோட ஒரு நல்ல வால்யூமோட கீழே வந்துருக்கு. அப்போது இதை தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ஜோன் சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு கவுண்டர் ட்ரெண்டில் என்ட்ரி கிடைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். செக் பண்ணி பார்த்தலாமா என்ட்ரி இருக்கான்னு? ஓகே, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பவர்ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து அடிச்சிருக்கு. எதுக்கும் நம்ம இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆஃப் கட்டை கொடுத்துருக்கு. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த வியூவர்ஸ் வச்சுருக்கு இல்லையா, இங்கே சேஞ்ச் ஆஃப் பண்ணுங்க, இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கிளியராக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. எடுத்துருக்கலாம். ஃபிஃப்டி மினிட்ஸில் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் இது நடக்காது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நடக்கும். இது நடந்திருக்கு, அதனால் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். அப்படி நடக்கணும்னா நம்மளுக்கு மைனஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். டெசிஷ்னல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கும் வந்து வரும். அதனால இது வந்து மிஸ் பண்ணிடாது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனில் மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.